திரு கார்த்திகேய சிவசேனாதிபதி, இப்போ அதிமுக கூட்டணிக்கு தயாரா இருக்கு. ஏற்கனவே பலமுறை சொன்னாங்க, இப்பயும் குரலாரும் சொல்றாரு, திமுக கூட்டணியிலிருந்து கூட எங்க கட்சிக்கு வருவாங்க, பெரிய கட்சி வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்னு. அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? கலைஞர் ரொம்ப வருடங்களுக்கு முன்பு சொன்னாருங்க, ஒரு தமிழ் மொழியிலே ஆ என்கிற வார்த்தையை எழுத்தை இப்ப சைவத்துக்கு முன்னால் அசைவம்னு போட்டா சைவத்துக்கு எதிரானதுன்னு ஆயிடும். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, திராவிட சித்தாந்தத்திற்கு தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா இவர்கள் எல்லாம் வளர்த்தி உருவாக்கிய அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இருக்கிறது என்பதை மறுபடியும் அதிமுகவின் இப்பொழுது பேச்சாளர் அவர்கள், ஸ்போக்ஸ் பர்சன் நிரூபித்திருக்கிறார்கள். ஒத்தை என்ன சித்தாந்தம்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதிமுகவுடைய சித்தாந்தம் என்ன ஒன்று, என்ன கருத்து, ஒத்த கருத்துன்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்றாங்க. என்ன கொள்கை, என்ன திமுகவை எதிர்ப்பது மட்டுமே இவர்களுடைய கொள்கையா? அப்படின்னா சமூக நீதிக்கு எதிரான, ஒன்றிய மாநில அரசின் உரிமைக்கு எதிரான, இதுக்கு எல்லாருமே அதிமுக எதிரியா? சமூக நீதிக்கு நாங்கள் எதிரின்னு சொல்லிட்டோம், இல்ல மாநில உரிமைகளுக்கு எதிரின்னு சொல்லிட்டோம், இந்திய ஆதிக்கத்திற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம்னு அதிமுக சொல்ல போகிறதா? ஒத்தை கருத்துல யார் யார் இருக்காங்க? எனக்கு தெரிந்து பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு யாரும் இப்படி இன்னைக்கு இப்ப வரப்போறது திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சிக்கான. நீங்களும் பாஜகவை எதிர்க்கிறீங்க, அதிமுகவும் பாஜகவை எதிர்க்கிறாங்க. நீங்க சொல்ற அதே காரணத்தை தான் அவங்களும் சொல்றாங்க. சிறுபான்மையினருக்கு விரோதமா இருக்கிறாங்க, சமூக நீதிக்கு விரோதமா இருக்கிறாங்க, மாநில உரிமைக்கு விரோதமா இருக்கிறாங்க. அதனால நாங்க பாஜக கூட இனி ஒட்டுமில்லை, உறவுமில்லை, தூக்கத்திலிருந்து எழுப்பு கேட்டா கூட நாங்க இதைத்தான் சொல்லுவோம், பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு. அப்படியே மறுபடியும் நீங்க பாஜகவோட இணைத்து அதிமுகவை பிராண்ட் பண்றீங்க. இது தேர்தல் முடிந்தவுடன் நம்ம இதற்கான பதில் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இல்ல பிரச்சாரத்துக்கு உங்களுக்கு வசதியா இருக்குன்னு அதை செய்யறீங்களா? எங்க பிரச்சாரம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரச்சாரம் நீங்க பார்த்திருப்பீங்க. என்னைக்கும் எங்கள் சித்தாந்தத்தை நம்பி, எங்களுடைய தேர்தல் அறிக்கையை நம்பி, எங்கள் கொள்கையை நம்பியோ தவிர, எங்களுடைய கூட்டணியே ஒரு கொள்கை கூட்டணி தான். 90% இருக்கக்கூடிய கட்சிகள் எங்கள் கொள்கையும் அந்த கட்சியின் கொள்கையும் முழுதாக ஒற்று போய் அதில் ஒரு சிங்க்ல தான் நாங்க ஒர்க் பண்றோமோ தவிர, யாரையோ ஒருத்தரை எதிர்க்க வேண்டும், இல்ல யாரையோ ஒருத்தரை வீழ்த்த வேண்டும் என்பது இரண்டாவது விஷயம். முதல் விஷயம், பிரதமர் மோடியை வீழ்த்தணும் நினைக்கிறீங்கல்ல, உங்களை அதே மாதிரி திமுகவை வீழ்த்தணும் அதிமுக நினைக்கிறாங்க. என்ன வேறுபாடு? பிரதமர் மோடியை இல்ல தெளிவா இருப்போம். இல்ல பிரதமர் மோடியை வீழ்த்துவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சித்தாந்தம் கிடையாது. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தின், பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையோ தவிர, இன்னைக்கு அதனுடைய ஒரு முகமாக மட்டும்தான் பிரதமர் மோடி இருக்கிறாரோ தவிர, ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் RSS என்ற அமைப்பு எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? 1925 அந்த அமைப்பின் சித்தாந்தம் என்ன என்பதை தென்னந்தெளிவாக புரிந்து கொண்டு, அந்த அமைப்பையும் அந்த அமைப்பின் சித்தாந்தத்தையும் அந்த அமைப்பின் அரசியல் குட்டியையும் எதிர்ப்பதுதான் எங்களுடைய நோக்கமோ தவிர, பிரதமர் மோடியை மட்டும் எதிர்த்து கொண்டு இருப்பதோ வீழ்த்துவதோ எங்களுடைய நோக்கம் கிடையாது. அது தெளிவா இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும், RSS வீழ்த்த வேண்டும். அப்புறம் சகோதரர் அவர்கள் அதிமுக செய்தி தொடர்பாளர் சொன்னாங்க, திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவுடன் கூட்டணியில இருந்தது. அதுக்கு பேரு NDA கவர்மெண்ட், நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். தலைவர் கலைஞர் அவர்கள் அன்று ஆட்சியில இருக்கும் பொழுது, கூட்டணியில இருக்கும் பொழுது, தெளிவாக காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்னை உருவாக்கி 14 to 18 கட்சிகள் ஒன்றிணைந்து எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோன்னு பாத்தீங்கன்னா, இந்தி மொழி ஆதிக்கத்தை, இந்தி துணிப்பை செய்யக்கூடாது. வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியின் பொழுது ஆர்டிகல் 370 ஜம்மு காஷ்மீரை பற்றி எடுக்கக்கூடாது, பேசக்கூடாது, இந்த CAA போன்ற விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரக்கூடாது, இப்படி அவர்களுக்கு ராமர் கோயிலை பற்றி பேசக்கூடாது, இப்படி பல்வேறு கண்டிஷன்ஸை போட்டுத்தான் அந்த கண்டிஷன்ஸை 5 வருட காலம் அசையாமல் பிறளாமல் பார்த்து கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகள். அப்படி இன்னைக்கு அதிமுகனால சொல்ல முடியுமா? இவர்கள் தான் ஆர்டிகல் 370 எடுப்பதற்காக காஷ்மீர் வாக்கெடுப்பின் பொழுது பாராளுமன்றத்திலே வாக்களித்தவர்கள். CAA ஒரு ஓட்டுல அது தோத்து போயிருக்க வேண்டியதை அதிமுக தான் ஓட்டு போட்டது. இதே நான் என்ன தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில திரு SP வேலுமணி அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது
50,000 60,000 மக்கள் அங்க கரும்பு கடை அந்த குனிமுத்தூர் பகுதியிலே தொடர்ந்து 100 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருந்த பொழுது அதிமுகவுக்கு சிறுபான்மையர் மீது என்ன அக்கறை இருந்தது? அப்படித்தான் யாரு மேல அந்த ஸ்டெர்லைட்ல சுட்டு கொண்டாங்களே அன்னைக்கு பாஜகவின் உத்தரவின் பேரில் குஜராத் பனியா முதலாளிகளுக்காக தூத்துக்குடியில் சுட்டு கொன்றார்களே, அன்று இந்து மக்கள் மீது அக்கறை இருந்ததா, கிறிஸ்தவர்கள் மீது இருந்ததா? மனித நேயத்திற்கு எதிரான ஒரு ஆட்சியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி நடந்தது. தினம் தினம் பயம், தினம் தினம் பிரச்சனை, தினம் தினம் பிரேக்கிங் நியூஸ்ல இருந்த தமிழ்நாடு இன்று அமைதியாக மக்கள் அவர்கள் வேலையை பார்த்துக் கொண்டு அரசு தன்னுடைய வேலையை செய்யும், நம்மளை பாதுகாக்கும் என்று இரவு 9 மணிக்கு 10 மணிக்கு தூங்க போறாங்கன்னா அதற்கு காரணம் 2021 தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்து. ஓகே, நீங்க அந்த கருத்தை கடந்து நான் கேட்கிறேன். இப்ப கூட்டணி குறித்து நான் கேட்கிறேன். இன்னமும் அவங்க நம்பிக்கையோட இருக்கிறாங்க. உங்க கூட்டணியில இருந்து தொகுதி பங்கீட்டுக்கு பிறகு இன்னும் காத்துருங்க, எங்க பக்கம் வருவாங்க, எங்க மேல நம்பிக்கை இருக்கு, அங்கேயே நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம், ரகசிய பேச்சுவார்த்தை இப்பயும் அவர் சொல்ல மறுக்கிறாரு. ஆனாலும் ரகசிய பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்ற கருத்தை சொல்றாருல, அது சாத்தியமாகுமா? அவங்க நம்பிக்கைக்கு விடை கிடைக்குமா? அதெல்லாம் எந்த சாத்தியமும் ஆகாதுங்க. எங்களுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் கொள்கை ரீதியான கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள். சித்தாந்த ரீதியாக சமூக நீதி, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், முன்னேற்றம், நல்ல ஹெல்த். இப்ப பாத்தீங்கன்னா ஐஎம்ஆர்ல வந்து 11 இருந்து 8.4 வந்திருக்கும். இப்படி இது போன்ற விஷயங்களை பேசக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட சித்தாந்தம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பத்தி, இப்படி மனித குலத்தின் சோசியல் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பத்தி பேசி முன்னேற்றத்தை பத்தி பேசக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடன் யார் யாரெல்லாம் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் அதை பற்றி மட்டும்தான் அக்கறையும் கவலையும் இருக்கிறது. அதற்கு எதிராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி RSS எதிர்க்கின்றோம். ஆதலால் அந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டிலே இருக்கின்றோம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். திரு விடியல் சேகர், ஒண்ணே சுருக்கமா. அதாவது என்ன சித்தாந்தம், நாங்கள் மினிமம் காமன் ப்ரோக்ராம் வைத்து கொண்டு தான் பிஜேபியினுடன் நாங்கள் கூட்டணி வைத்தோம் அப்படின்னு சொல்கிறார்கள். கரசேவையும் கோத்ரா இன்சிடென்ட்டும் அந்த அவர்கள் நீங்கள் கூட்டணியில் இருந்த பொழுது நடந்தது தான். அப்போ கோத்ரா இன்சிடென்ட் நடந்த பொழுது அப்போ இந்த மினிமம் ப்ரோக்ராமில் அதுவும் வருகிறதா? ஏன் அதை கண்டித்து நீ அது ஒரு உள்நாட்டு விஷயம் என்று உங்களுக்கு சொன்னாங்களா? அப்போ சமூக நீதி உங்களுக்கு கண்ணில் படவில்லையா? அதன் பிறகு சமூக நீதி என்று பேசுகிற நீங்கள் மாநில உரிமை என்று பேசுகிற நீங்கள் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த பொழுது அன்னைக்கு இதில் கல்வி வந்து கன்கரன்ஸ் லிஸ்ட்டில் கொண்டு போனதை ஏன் கொண்டு வருவதற்கான ஒன்று முயற்சி எடுக்கல? சொல்றீங்களா பாபர் மசூதி எடுப்ப? பாபர் மசூதி இடிப்புல கோத்ரா இன்சிடென்ட் அப்ப யாருடைய கூட்டணி இருந்தாங்க? இவங்க பிஜேபி வந்து அவர்களோட இருந்தாங்க. அன்னைக்கு கரசேவை நடந்த பிறகு அதற்காக தானே கோத்ரா வந்து கரசேவை வேற சார். கரசேவை பாபர் மசூதி ரிலேட்டட், கோத்ரா வந்து வேற ரிலேட்டட். கரசேவை முடிந்து கூட்டம் தான் சார் ட்ரெயின்ல வராங்க. அவங்க போய்விட்டு அங்க வந்துகிற பொழுதுதான் அந்த தகராறு நடக்குது. அதை படித்து பாருங்க. அப்படி நடக்கிற பொழுது 92ல கரசேவைக்கு ஆள் அனுப்புவோம்னு சொன்னது யாரு? அந்த அப்படி நடக்கிற பொழுது அந்த கூட்டணியில் இருக்கிற பொழுது நீங்க உங்களுடைய சமூக நீதி எங்க போனதுன்னு கேட்கிற. நீங்க கோத்ரா இன்சிடென்ட் பத்தி நீங்க இவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தை தயவு செய்து படித்து பாருங்க. என்ன சொன்னாருன்னா இது வந்து உள்நாட்டு விஷயம், இதெல்லாம் ஐ கேனாட் இன்டர்ஃபியர். அதாவது இது நான் சொல்லல. அதாவது ராமகிருஷ்ணன் மக்கள் நல கூட்டணியை அமைக்கிற பொழுது சிபிஎம் ராமகிருஷ்ணன் ஏன் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் கூட்டணி வைக்க மாட்டீர்கள் என்று கேட்ட பொழுது தெளிவாக சொல்லுகிறார், தி கலைஞர் has not even condemned the action of Gujarat government. ஸோ அதனால் அது கண்டிக்க கூட இல்லை. இவர் சந்திரபாபு நாயுடு கண்டித்தார், அதை கூட கலைஞர் செய்யல. அப்படிப்பட்டவர்களோடு நாங்கள் எப்படி கூட்டணி வைத்துக் கொள்ள முடியும் என்று கேட்கிறார். அது உங்களை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் உங்களுக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு, அதை எடுத்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். அதனால சமூக நீதியை பற்றி ஏதோ சமூக நீதிக்கு ஏறக்குறைய 69% கொடுத்து வாங்கி கொடுத்தது எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீங்க மாநில உரிமையில முதல் கச்சத்தீவுக்கு வழக்கு போட்டது நாங்க. அதனால நீங்க சித்தாந்தத்தை பேசிக் கொண்டிருப்பீர்களே தவிர அதை நிறைவேற்ற மாட்டீர்கள். அந்த சித்தாந்தத்தை செயல்படுத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றதை தெளிவாக நம்முடைய நண்பர் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, திரு காத்தேசிநாத, சுருக்கமா உங்க பதில் மற்ற விருந்தினர்கிட்ட போனோம். அதாவதுங்க, கார் சேவை பற்றி பேசினாங்க. கரசேவை பற்றி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் டெல்லி சென்று நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ல கார் சேவா
நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும்னு சொன்னாங்க. அயோத்தியால ராமருக்கு கோயில் அயோத்தியால கட்டாம வேற எங்க கட்ட முடியும்னு கேட்டது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அதனால இவங்க பேசக்கூடாது, இவங்க எப்படி கூட்டணியில் இருந்தார்கள் என்பதை பற்றி பேசக்கூடாது. ரெண்டாவது, தென்னன் தெளிவாக கலைஞர் அவர்கள் அன்னைக்கு கண்டம் பண்ணியிருந்தாரு கோத்ரா இன்சிடென்ட. அப்போ பிரச்சனைகள் எந்த அளவுக்கு முத்தி போச்சுன்னு பாத்தீங்கன்னா, மாநில பாஜக தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட்டணிக்கு எதிராக வேலை பார்க்கிறார்கள்னு சொல்லி அம்மையார் அவர்கள் அப்போ கோயில்ல ஒரு சாப்பாடு போடுற திட்டத்தை, ஒரு எல்லாத்துக்கும் மதிய உணவு கொடுக்கிற திட்டத்தை லான்ச் பண்ணும்போது கூட அத்தனை பாஜக தலைவர்களும் அதுல போய் கூட்டணியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தால் கூட அன்னைக்கு இந்தியா டுடேல கூட ஒரு ஆர்டிக்கலே வந்தது, யூனியன் கவர்மெண்ட்ல அலைன்ஸ் இருந்தாலும் ஸ்டேட் லெவல்ல டோட்டலி broken down between DMK and BJP. அது கோத்ரா இன்சிடென்ட கண்டம் பண்ண ஒரே காரணத்துக்காகத்தான் வந்தோ தவிர இவர்கள் நன்றி. இல்ல திருக்குறளார் மற்ற இருக்காங்க சிபிஎம் ராமகிருஷ்ணன் சரி அவர் கொடுத்தாலுமே சந்திரபாபு நாயுடு அக்கறை கூட கலைஞருக்கு இல்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் மற்ற விருந்தினர்கிட்ட கருத்து கேட்டு வரேன். திரு விடியல் சேகர், அதிமுக பாஜக இடையே ஒரு சமாதான முயற்சி நடக்குது, அதை முன்னெடுக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படிங்கிற செய்திகள்லாம் கடந்த 2-3 நாட்களா அதிகம் வந்துகிட்டே இருக்கு. அது உண்மையிலேயே நடந்துகிட்டு இருக்கா? அது தவறான புரிதல் என்று கருதுகிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை, தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களை பொறுத்தவரை, தமிழகத்திலே இந்தியாவிலே ஒரு வலிமையான ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்ற அடிப்படையிலே, நட்பு அடிப்படையிலே அரசியல் தலைவர்களை, கூட்டணி தலைவரை சந்தித்து வந்திருக்கிறார்கள்.